வாழ்க்கையில் ஒரு பெரிய அத்தியாயம் அப்படிங்கிறது வந்து திருமணம். 21 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே திருமணத்துக்கான காலம். இதுக்குள்ளே திருமணத்தை பண்ணு. உண்டாகவும் இருக்கக்கூடாது, கர்ப்பாக இருக்கக்கூடாது, சேப்பாக இருக்கக்கூடாது, ரவுண்டு மூஞ்சாக இருக்கணும், மூக்கு இப்படி இருக்கணும், கண் இப்படி இருக்கணும். இப்படியே வர்ணனை வந்து சுக்கிரன் லக்கணத்தில் இருந்தால் இப்படி வர்ணனை பண்ணி கடைசி 35 வயசு 40 வயசு தலைமுடி கொட்டி விடும் கிடையா. இந்த அரவிந்த் சாமின்னு ஒரு நடிகர் இருந்தார், தெரியுமா எல்லாருக்கும் உங்களுக்கு? அரவிந்த் சாமி மாரி மாப்பிள்ளை வேணும். எப்போ எத்தனை 2025 உட்காந்து கேட்டால். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும். அச்சய இலக்கண பദ്ധதி ஜோதிட முறையில் வந்து திருமணம் சார்ந்த கேள்விகள். படிக்கும்போது ஜாதகம் பார்ப்போம், வேலைக்கு போகும்போது ஜாதகம் பார்ப்போம். அடுத்ததாக வாழ்க்கையில் மிக முக்கியமான முடிவு அப்படின்னு வரும்போது திருமணம். ஒரு பெண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ அந்த திருமண வாழ்க்கைங்கிறது மிக முக்கியமான காலகட்டத்தில் தான் அந்த ஜாதகத்தை எடுக்கும்போது, இப்போ ஒரு படிப்பு, நான் படித்த படிப்புக்கு நான் வேலை பார்க்குறேன், இல்லை நான் வேறு ஒரு தொழில் செய்கிறேன், அதில் நட்டமாகுது, நான் ஒரு படித்த படிப்பு வேலைக்கு போகலை, அது எனக்கு பயன்படலை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் வாழ்க்கைங்கிறது அப்படி இருக்க முடியாது. வாழ்க்கைங்கிறது மிக 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 வாழ்க்கையில் ஒரு பெரிய அத்தியாயம் அப்படிங்கிறது வந்து திருமணம். அதுக்கு தான் ரொம்ப எல்லாருமே பார்க்கணும். ஆனால் திருமணத்துக்காக ஜாதகம் பார்த்து கடைசி வரையுமே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. 21 வயசில் 30 வயசு வரையும் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும். 30 வயசுக்கு மேலே நீங்கள் ஜாதகமே பார்க்க வேண்டாம்னு தான் நாங்கள் சொல்கிறோம். என்னன்னா இவங்க 35 வயசு, 40 வயசு, 42 வயசு, 50 வயசெல்லாம் ஜாதகம் பார்த்துக்கிட்டு, சார் இதுக்கு பொருத்தம் இருக்குது சார், இதுக்கு பொருத்தம் இல்லை சார். இந்த பொருத்தம் என்பது இந்த 21லேருந்து 30 வரைக்கும் ஒரு இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவசரப்பட்டு கோவப்பட்டு, இல்லைன்னா ஒரு விஷயத்தை முடிவெடுக்கும் போது அவசரப்பட்டுருவாங்க, இல்லைன்னா கோவப்பட்டுருவாங்க. அதுக்காக பொருத்தங்களை கொஞ்சம் ஒரு கோவப்படக்கூடிய ஒரு ஜாதகம் இருந்துச்சுன்னா அதுக்கு இன்னொரு கோவப்படக்கூடிய ஜாதகம் சேர்க்கக்கூடாது. அதுதான் செவ்வாய் பொருத்தம், அதான் செவ்வாய் தோஷம்னு சொல்கிறது, செவ்வாய் பொருத்தம்னு சொல்கிறது. ஒருத்தர் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறார், இன்னொருத்தர் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறாங்க. ஒரு பொண்ணும் பையனும் 22 வயசில். அதே பொண்ணும் அதே பையன் 32 வயசில் அவசரப்பட்டு முடிவெடுப்பாங்கன்னா எடுக்க மாட்டாங்கல்ல. இதை தான் நாங்கள் பொருத்தம்னு சொல்கிறோம். இங்கே கொஞ்ச நாள் 21 வயசில் 30 வயசு வரையும் இந்த திருமணம் நடக்கலை. எல்லாருடைய எதிர்பார்ப்பும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நிறைய கேள்விகள் என்னென்னா, சார் எனக்கு சுத்த ஜாதகம் சொன்னாங்க, திருமணம் நடக்கலை சார். எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, திருமணம் நடக்கலை சார். ராகு தோஷம் இருக்குது, நடக்கலை சார். திருமணம் நடக்காதவங்க அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு கேள்விகள் இருந்துக்கிட்டு தானே இருக்குது. சுத்த ஜாதகத்துக்கும் திருமணம் நடக்கலை, செவ்வாய் தோஷத்துக்கும் திருமணம் நடக்கலை, ராகு எது இருக்குது அதுக்கும் திருமணத்தில் நடக்கலை, 2-8 ராகு எது இருக்குது திருமணம் நடக்கலை, 1, 2, 4, 7, 8, 12 லக்கணத்துக்கு இருக்குது செவ்வாய் திருமணம் நடக்கலை. அப்போ எப்போ தான் நடக்கும்? சுத்த ஜாதகம் சொன்னால் அதுக்கு நாள் நடந்திருக்கணும், அதுக்கும் நடக்கலை சார். சுத்த ஜாதகம் சொல்லிட்டு ஒரு பக்கம், செவ்வாய் தோஷம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம், ராகு தோஷம்னு ஒரு பக்கம். இங்கே நடக்கிறது என்ன அப்படின்னா, இந்த காலகட்டம் மாறும்போது, வயது மாறும்போது 3வது லக்கணம் என்னவோ, இப்போ ஏழ்பி லக்கணம் மேஷத்தில் பிறந்தால் மிதுன லக்கணத்தில் உதாரணமாக பாவகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, திருமண வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான விஷயம் என்ன? எதிர்பார்ப்புகள். நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி, ஒரு பெண்ணோ ஒரு பையனோ கல்யாணம் பண்ணும்போது இந்த காதல் திருமணத்தில் அது கிடையாது, அந்த எதிர்பார்ப்புகள் கிடையாது. ஏன் அப்படின்னா 2 பேரும் ஒரே இடத்துல படிச்சிருப்பாங்க, இல்லை 2 பேரும் ஒரே இடத்துல வேலை பார்த்துருப்பாங்க, 2 பேருக்கு தெரியும், இல்லை 2 பேருக்கு புரியும். அப்போ தான் அவங்க ஒத்தே போக முடியும். அவங்க ஜாதகம் ஒத்து போகும், அவங்க 2 பேரும் ஒத்து போவாங்க, அவங்க 2 பேரும் புரிதல் இருக்கும். அதே திருமணம், அதே சில பேருக்கு என்ன பண்ணுவோம், திருமண வாழ்க்கையில் கொஞ்ச நாள் 2 பேரும் ஒத்து போவாங்க, நாங்கள் 2 பேரும் காதலிச்சு தான் சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஆனால் எதிர்பார்த்த மாதிரி இல்லையே அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த லக்கணம் மாறும்போது, அந்த கிரகமை போல் மாறும்போது 2 பேருக்கு பொருத்தம் இருக்காது. சார் நாங்கள்லாம் அரேஞ்ச் மேரேஜ் தான் சார், எங்களுக்கு ஒன்று எதிர்பார்த்த மாதிரி திருமண வாழ்க்கை அமையவே இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த 2 பேருடைய வயதோட்ட லக்கணம் அல்லது அச்சய லக்கணம் அல்லது ஏழ்பி லக்கணங்கிறது ஒன்று இருக்குது. அந்த லக்கணத்துக்கு முழுமையாக தயவு செய்து ஏழ்பி லக்கணத்துக்கு நீங்கள் திருமண பொருத்தம் பாருங்கள். நாங்கள் ஏழ்பி லக்கணம் 6, 8 இருந்துச்சுன்னா நாங்கள் சேர்க்கவே மாட்டோம். ஐயா மேஷ லக்கணம் ஏழ்பி போகுது, விருச்சிக லக்கணம் ஏழ்பி போகுது, ஐயா 2 பேருக்கும் ஆணுக்கும் பொண்ணுக்கும் கண்டிப்பாக ஒத்தே வராது. தயவு செய்து 2 பேரும் தலைக்கு மேலே பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குன்னு வருமானம் வரும். சார் எனக்கு மேஷ லக்கணம் போகுது சார், எனக்கு கன்னி லக்கணம் சார் பையனுக்கு அப்படின்னா கண்டிப்பாக என்ன நடக்கும்? திருமண உறவுகள், விரிசல்கள் இருக்கான, பிரச்சனைகள் இருக்கான கண்டிப்பாக இருக்குது. அப்போ இந்த லக்கண பொருத்தம் இருக்கணுமா, ஏழ்பி லக்கண பொருத்தம் இருக்கணும். சரி, இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த எதிர்பார்ப்புகள் ஒரு திருமண வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுது. சார் இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா ஒரு பக்கம் முடிவெடுப்பாங்க, அம்மா ஒரு பக்கம் முடிவெடுக்கும், பிள்ளைங்க ஒரு பக்கம் முடிவெடுப்பாங்க. என்ன அப்படின்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி பையன் வேணும், எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு இந்த பையன் சொல்கிறாரு. அப்பா என்ன தெரியுமா சொல்கிறாரு, என் வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி பையனை மருமகனை எடுக்கணும், என் வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி என் மகளை கட்டி கொடுக்கணும்.
இப்போ இந்த வசதி வாய்ப்புன்னு எதிர்பார்ப்பு இருக்கும் பாருங்க, அந்த ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது என்றைக்குமே ஆபத்தானது. இங்கிட்டு ஒரு வசதி வாய்ப்பில் இருக்குது, இங்கிட்டு ஒரு வசதி வாய்ப்பில் இருக்குது, எப்படிங்க அவங்க ஒத்து போவாங்க? அதே வசதி கம்மியான ஒரு பையன் இருக்கார், வசதி படைச்ச ஒரு பொண்ணு இருக்குது, 2 பேரும் ஒத்து போவாங்கன்னு 2 பேருமே ஒத்து போயிடுவாங்க. இது இயற்கையோட நியதியே இப்படி தான். இல்லை அப்படியெல்லாம் கிடையாது, நான் அப்படியெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடியே ஒத்துக்க மாட்டாங்க. எப்பயுமே எதிர்பார்ப்புகள் எப்படி, எங்கள் அப்பாவோட எதிர்பார்ப்புகள் என் பையனை என் பொண்ணை இந்த இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், வசதியான வீட்டில் கல்யாணம் கொடுக்கணும், வசதியான வீட்டிலேருந்து பொண்ணு எடுக்கணும், இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த அம்மா இருக்குது பாருங்கள், என்னை மாதிரியே பொண்ணு எடுக்கணும்பாங்க பாருங்கள், அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். எப்படியே 4ஆம் வீடு வலுத்து இருந்துச்சுன்னா, 4ஆம் வீட்டு அதிபதி லக்கணத்தில் 7 இருந்துச்சுன்னா, என்னை மாரியே எனக்கு ஒத்து போகிற மாதிரியே பையனுக்கு பொண்ணு எடுக்கணும்னா எங்கேருந்து எப்படி எடுக்க முடியும்? எப்படி மாமியாருக்கு மருமகளுக்கு எப்படி ஒத்து போகும்? ஒத்து போகிற மாதிரி இருக்குமே தவிர ஒத்தெல்லாம் போகாது. இது எழுதப்படாத சட்டங்கிற மாரி, இது எழுதப்படாத நியதி தான் இது மாமியார் மருமகளுக்கும். என்ன தான் பாசமாக இருந்தாலும், எவ்வளோ தான் பாசமாக இருந்தாலும் மாமியார் அது மருமகள் அப்படி தான் இருக்கும். மருமகள் என்ன தான் பாசமாக இருந்தாலும் மாமியார் அப்படி தான் இருக்கும். இது இயற்கையோட அமைப்பே இப்படி தான். சரி, இப்போ என்ன சொல்லுவோம், மாமியார் என் பையனுக்கு இப்படி பொண்ணை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுப்பாங்க. ஆனால் அதேமாதிரி பொண்ணை தேடினா எப்போங்க கிடைக்கும் பொண்ணு? எப்படிங்க கிடைக்கும் பொண்ணு கிடைக்குமா? கிடைக்காது. சரி, அடுத்தது பையன் என்ன சொல்லுவான், எனக்கு நான் படித்த படிப்புக்கே பொண்ணு வேணும், நான் படித்த படிப்புக்கே வேலை வேணுங்கிற மாரி அது கம்பெனிலாம் தேடணும், அது பொண்ணு தேட முடியாதுல்ல. கம்பெனியில் வேலை தேடினா கரெக்டாக இருக்கும். எல்லோரும் என்ன பண்ணுறோம், நான் படித்த படிப்புக்கே தான் பொண்ணு தேடணும், எங்கே போய் தேடுறது? ஒருத்தர் நல்லா படிச்சிருக்கலாம், ஒருத்தர் படிப்பு கம்மியாக இருக்கலாம், ஒருத்தர் ரொம்ப சூப்பராக வேலை பார்க்கலாம், ஒருத்தர் வேலையே இல்லாமல் இருக்கலாம், ஒருத்தர் நல்ல வருமானம் இருக்கும், ஒருத்தர் நல்ல வருமானம் இருக்கும். எனக்கு இந்தமாரி வருமானம் வந்தால் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இல்லை என் மனைவி என்னை விட கூட சம்பாதிக்கிறா, இது அந்த பொண்ணு கூட சம்பாதிக்குது, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அந்த பொண்ணு நான் 60,000 வாங்குறேன், அந்த பொண்ணு 90,000 வாங்குது. 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் வந்துச்சு, பொண்ணு ஏமா வேண்டாங்குது. இல்லை சார், அவன் 60,000 தான் சார் வாங்குறாரு, அவர் எப்படி சார் நமக்கு ஒத்து வரும் அப்படிங்குது. எப்படிம்மா அதெல்லாம்? சரி, அதே பையன் அந்த பையன் 90,000 வாங்கி இந்த பொண்ணு ஒரு 60,000 வாங்கினுச்சுன்னா எங்களுக்குள்ள ஈகோ கிளாஸ் ஆகிடும் சார். நாங்கள் 2 பேரும் சமமாக சம்பாதிச்சா தான் சார் நல்லாயிருக்கும் சார். நான் வேலைக்கு போகணும், நான் வேலைக்கு போகக்கூடாது, நான் வீட்டில் இருப்பேன், தனி குடித்தனம் போகணும், நான் வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், நான் இங்கே தான் இருப்பேன், நான் இப்படி தான் வேலை பார்ப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு சமைக்க தெரியும், எனக்கு சமைக்க தெரியாது. இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே இவங்க இந்த திருமண உறவுகளில் இந்த ஆணும் பெண்ணும் எடுக்கக்கூடிய முடிவுகள். ஏன்னா இந்த லக்கணாதிபதி 7ஆம் அதிபதியும் நீங்கள் எப்படியா இருந்தாலும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி. நல்லா இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி தான் படித்த படிப்பு தான் பொண்ணு வேணும், எனக்கு இவ்வளோ சம்பாத்தியத்தில் எனக்கு நான் என்னை விட கம்மியாக வாங்குகிற சம்பாத்தியத்தெல்லாம் எனக்கு வேணும், இப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புகளே முரண்பட்ட எதிர்பார்ப்புகளாக இவங்க எப்படி இப்போ எதிர்பார்ப்பாங்கன்னா இந்த பெண்ணும் இந்த ஆணும் நினைப்பாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. இதுவே இப்போ உங்களுடைய இயல்பு இலக்கணம், இப்போ பொண்ணுக்கோ பையனுக்கோ 23 வயசு, இந்த 20லேருந்து 23 வயசு, 20லேருந்து 24, 25 வயசு வரைக்கும் இந்த ஜாதகங்கள் எப்படி வரும் தெரியுமா? ஒரு 60லேருந்து 100 ஜாதகம் வரையும் பார்ப்பாங்க. இந்த 25லேருந்து 27 வரைக்கும், இல்லை 25லேருந்து 29 வரைக்கும் 40 ஜாதகமாக மாறிவிடும். இந்த 29லேருந்து 30 இல்லை 31 வரைக்கும் பார்த்திங்கன்னா 20 ஜாதகம் ஆகிடும். 31லேருந்து ஒரு 32 வரைக்கும் 10 ஜாதகம் ஆகிடும். 32லேருந்து 35 வயசு வரைக்கும் 4 ஜாதகம் ஆகிடும். 35 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் 2 ஜாதகம், 1 ஜாதகம் தான். இப்போ இந்த 20லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஜாதகங்களுடைய கணக்கில் 60லேயோ இல்லை 100 ஜாதகம் வரும்போது இவங்களுக்கு அதிகமான எதிர்பார்ப்புகளை, அதிகமான வாய்ப்புகளை இந்த கடவுள் கொடுக்குது. நீ எப்படி இந்த ஒரு உதாரணமாக நீ எந்த பஸ்ஸில் போகணும் அப்படின்னு, ஏன்னா நிறைய பஸ்ஸை நான் வரிசையாக 100 பஸ்ஸை விட்றேன், உனக்கு எந்த பஸ் பிடிச்சிருக்குன்னு பார்த்தா எப்படி இருக்கும்? 100 சட்டை எடுத்துக்க, 100 சட்டை ஒரே இடத்துல போட்டு எந்த சட்டை பிடிச்சிருக்குன்னு நம்மளால் எடுக்க முடியாதுல்ல. எடுக்க முடியுமா என்ன? அவ்வளோ அழகாக எடுக்கலாமே, ஆனால் நம்ம எடுக்க மாட்டோம். இந்த சட்டை விட இந்த சட்டை ரேட்டு கம்மியாக இருக்குது, இந்த சட்டை இந்த சட்டை ரொம்ப பலமாக இருக்குது, இந்த ரேட்டை விட இந்த சட்டை ரொம்ப அழகாக இருக்குது, இந்த சட்டை விட இந்த சட்டை வண்ணம் கலர் நல்லா இருக்குது, இந்த சட்டை விட இந்த பேண்ட்டுக்கு மேட்சாக இருக்கும், இந்த சட்டை விட இந்த சட்டை வேட்டிக்கு மேட்சாக இருக்கும், இந்த சட்டை விட இந்த சட்டை இப்படி நீங்கள் நம்ம ஒரு கடைக்கு போனால் ஒரு 100 புடவை இருக்குன்னா 100 புடவை எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப இதாகிடும். அதே 20 புடவை 10 புடவை 5 புடவை இருக்குன்னு வச்சுக்கலாம், 5 புடவை செலக்ட் பண்ணி 5 புடவை ஒரு புடவை நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் அந்த புடவை எடுத்துடலாம். நம்ம வாய்ப்பு எப்படி தான் சொல்கிறோம், ஒரு ஜாதகம் வரும், நல்லா படிச்சிருக்கும், பரவாயில்ல இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமே அப்படின்னு முடிவு பண்ணும்போது, இந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கு சார், நல்ல வசதி வாய்ப்பாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவார். ஆஹா, அப்போ சார் இந்த பொண்ணு நமக்கு பொருந்தலை சார், ஜாதகம் பொருந்தலை சார், எப்படியா இருந்தாலும் மறுபடியும் யார்கிட்ட வந்துருமானிக்கும், கிரகம் பொருந்தலை, ஜாதகம் பொருந்தலை, ஜோசியர் பொருந்தலைன்னு சொல்லிவிட்டார். யார்கிட்ட வரும்? ஜோசியக்காரன் இதில் இடத்துல வரும், நிற்கும். சரி,
சார் இந்த பையன் பொண்ணு படிச்சிருக்கு சார், நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கா, பரவாயில்லையே, அப்போ இந்த பொண்ணு பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவான். சார் அடுத்ததாக ஒரு ஜாதகம் வரும். இந்த பொண்ணை பார்த்து பேசி முடிவாகும்போது இன்னொரு பொண்ணு வருவாங்க. சார் இந்த பொண்ணு சூப்பர் பொண்ணு, படித்து நல்லா வேலை பார்க்குது சார், நல்லா படிச்சிருக்கு சார், நல்ல குடும்பம், நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது, இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அழகாகவும் இருக்குது அப்படின்னு. இந்த ரெண்டாவது பொண்ணையும் என்ன பண்ணுவாங்க, ஆஹா இதை விட இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை பேசி முடிக்கும்போது அந்த பொண்ணு பையனோட ஃபோட்டோ பார்த்துட்டு பையன் போட்டா சரியில்லை, இந்த பையன் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போடும். அதுக்கு முன்னாடி 2 பொண்ணு சொன்னாங்க பாருங்கள், அந்த 2 பொண்ணும் கல்யாணம் ஆகிருக்கும். இந்த 3ஆவது பொண்ணு வேண்டான்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த பையன் என்ன பண்ணுவான், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வரணும் திருமணத்தை பற்றி பேசும்போது. ஏன்னா இந்த உறவுகள் இருக்காங்க பாருங்கள், இந்த ஊரில் பொண்ணு எடுக்க வேண்டாம், இந்த இந்த அமைப்பில் இந்த பக்கத்தில் அந்த பொண்ணு எடுக்க வேண்டாம், நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த பொண்ணு இல்லை, இந்த பையன் இல்லை, பையன் நல்ல வேலையில் இல்லைங்க, நல்ல செட்டில் ஆகணுங்க, பையனுக்கு வீடு வண்டி வாங்கணும், சொத்தெல்லாம் இல்லைங்க, அவனுக்கு எதிர்பார்த்த மாரி எந்த அமைப்பும் இல்லைங்க. நீங்கள் என்னென்னலாம் குறை இருக்கோ, அவன்கிட்ட எவ்வளோ நிறைகள் இருக்கான், அவன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல கருப்பாக இருந்தாலும் நல்லா திறமையாக இருக்கான், நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலை இருக்குது, நல்ல அரசாங்கத்தையும் இருக்குது, நல்லா தனியார் துறையில் நல்ல இடத்துல இருக்கான், நல்ல தனிப்பட்ட திறமைகள் இருக்குது, அவனுக்கு அவ்வளோ அழகான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க எல்லாருமே, சார் பையன் அழகாக இருக்கானா, 6 மாதத்தில் பையன் அடிபட்டு போயிட்டான், பையனுக்கு முகம் உடஞ்சி போச்சு, முகம் ரொம்ப ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு, இந்த முகத்தை என்ன பண்ணுறது, அப்படியே மாற்றிட முடியுமா? இப்போ மட்டும் எல்லோரும் என்ன எதிர்பார்க்குறாங்க, பையன் அழகாக இருக்கானா, பையன் சூப்பர் நல்ல வேலையில் இருக்கானே, பரவாயில்லையே, வருஷத்துக்கு ஒரு இத்தனை லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரே அப்படின்னு நினச்சா பையனுக்கு அடுத்த 6 மாதத்தில் வேலை போய்ட்டு இப்போ என்ன பண்ணுவீங்க கல்யாணத்துக்கு பிறகு? இப்படி தான் நடக்குது. நம்ம பார்த்துருக்கோம்ல, உலகத்தில் ஊரில் பார்த்துருக்கோம்ல. நீங்கள் எல்லாருமே தயவு செய்து இந்த திருமணத்தை பற்றி பார்க்கும்போது ஏஎல்பி இலக்கணம் பாருங்கள். செவ்வாய் இருந்தால் என்ன பண்ணும், கோபமும் பேசும். சரி, இப்போ இந்த பாவங்கள் ஒரு பக்கம், லக்கணம் பலமாக இருந்துச்சுன்னா நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், நான் தான் முடிவெடுப்பேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் தான் முடிவெடுப்பேன், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி முடிவெடுங்க. எப்போ முடிவெடுப்பீங்க? ஒரு 21லேருந்து 30 வரைக்கும் திருமணத்துக்கு கணக்கலாம். இப்போ எடுக்கலாம், எப்போ எடுக்க போகிறீங்க? இதுக்கு முழுக்க காரணம் வந்து அப்பா அம்மா தான். ஏன் அப்படின்னா நாங்கள் அதிகமாக ஏன்னா திருமணத்தை பற்றி தான் நாங்கள் அதிகமாக பேசுகிறதுக்கு காரணம் வந்து எல்லோரும் வந்து புரிஞ்சுக்கணும். 21 வயசில் 30 வயசுக்குள்ளே திருமணத்தை நடத்தி முடிக்கணும். ஜாதகம் பொருந்தாது தான், ஜாதகத்தில் கிரகநிலை அமைப்பு இருக்கும் தான். கிரகநிலை அமைப்புனா நீங்கள் இன்றைய வயதோட லக்கணம் ஏஎல்பி லக்கணத்துக்கு இந்த கிரக அமைப்புகள் நல்லா இருக்கா நல்லா இல்லையா பாருங்கள், அது பொருத்தமாக இருந்தால் பண்ணுங்க, அவ்வளோதான். நீங்கள் 10 பொருத்தம் பார்க்குறீங்களா, ஏஎல்பிக்கு பாருங்கள். 10 பொருத்தம் பார்க்குறீங்கன்னா ஏஆர்பி பாருங்கள். ஏஆர்பின்னு என்ன, அச்சய ராசி தசா பொருத்தம்னு சொல்லுவோம்ல, தசா நடத்தக்கூடிய நட்சத்திரங்களுக்கு பொருத்தம் பாருங்கள். பிறப்பு ராசி பிறப்பு நட்சத்திரங்கிறது இருக்கானே இருக்குதான். இன்றைக்கி இந்த பிறப்பு நட்சத்திரத்தோட அமைப்பு தசாபத்தின்னு ஒன்று மாறிட்டுல, தசாபத்தி ஒன்று மாறும்போது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரங்கிறது இன்றைக்கி அச்சய நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது, அச்சய ராசின்னு ஒன்று இருக்குது. அச்சய ராசி தான் உங்களுக்கு வேலை செய்யும், அச்சய நட்சத்திரத்தை தான் பொருத்தமே பார்க்கணும். அப்போ என்ன பண்ணுறோம், இப்போ வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் தனிப்பட்ட சுதந்திர முடிவுகள் எடுக்கலாம். ஆனால் முடிவெடுக்கும்போது நான் இப்பயும் சொல்கிறேன், 21 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே திருமணத்திற்கான காலம், இதுக்குள்ளே திருமணத்தை பண்ணுங்கள். சரி, இதுவே லக்கணத்தில் சூரியன் இருக்குது. கூகுள் ப்ளே ஸ்டோரு ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படின்னு டைப் பண்ணால் வந்துடும், சாஃப்ட்வேர் ஃப்ரீயாகவே வந்துடும். அதை டவுன்லோடு போட்டுங்க. உங்களுடைய டேட்டா பொறுத்து, உங்கள் டைமை பொறுத்து, உங்கள் பிளேஸாக பொறுத்த போடுங்க. போட்டுவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ராசி கட்டாக இருக்கும், அடுத்து தசாபுத்தி இருக்கும், தசாபுத்தி கீழே பாதசாரம் இருக்கும். அதில் ஏஎல்பின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கும், ஏஆர்பின்னு ஒன்று இருக்கும், ஏபின்னு ஒன்று இருக்கும். இந்த ஏஎல்பி என்னன்னு பாருங்கள். ஏஎல்பி எங்கே இருக்கோ அதுதான் உங்களுடைய இன்றைக்கி ஏஎல்பி லக்கணம். அந்த லக்கணத்தில் சூரியன் இருந்துச்சுன்னா இந்த பையன் முழுமையாக முடிவே எடுக்க விட மாட்டார் அப்பா. எப்படி? நீ பேசாமல் உனக்கு ஒன்றும் தெரியாது, என்ன தெரியும்? எப்போ? 27 வயசில் பையனை இல்லை, அப்பா இல்லைன்னா சித்தப்பா, அப்பா இல்லைன்னா பெரியப்பா, அப்பா இல்லைன்னா யாரோ ஒருத்தர் அந்த யாரை நம்மளை என்ன பண்ணுவாங்க, முதன்மையாக யாரோ ஒருத்தர் நம்மளை ஆட்டி படைப்பாங்க. லக்கணத்தில் சந்திரன் வந்து என்ன பண்ணுவாங்க, எங்கள் அம்மா எல்லாம் முடிவெடுக்கும், எல்லாம் முடியும், நீ பேசாமல் தம்பி, நான் பார்த்து முடிவு பண்ணுறேன், நீ எதுவும் பேசக்கூடாது. எப்படி? அம்மா பார்த்து முடிவெடுக்கும், அம்மா பார்த்து முடிவெடுக்கும். எத்தனை வயசில் அம்மா பார்த்து முடிவெடுக்குது? சரி, அடுத்து புதன், லக்கணத்தில் புதன் இருந்துச்சுன்னா வச்சுங்களேன், படிப்பு தான் முடிவெடுக்கும். நான் படிச்சுட்டு தாம்மா கல்யாணம் பண்ணிவாம்மா. எப்போ? எத்தனை வயசில்? 50 வயசுலையா? 21லேருந்து 30க்குள்ளே நீ படிச்சுட்டு வேலையும் செட்டில் ஆகணும், கல்யாணத்தையும் அங்கேயும் நடத்தி ஆகணும். அப்போ தான் 31 வயசில் 40 வயசுக்குள்ளே நீ செட்டில் ஆகலாம். அப்போ தான் வாழ்க்கையை அமைக்க முடியும், சந்தோஷம் சுகமாக வாழ முடியும். கடவுளோட இயற்கையோட நியதிய சோதிடமே வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அழகாக எடுத்து காட்டியிருக்கு. சரி, இப்போ நான் 31லேருந்து 40 வயசுக்குள்ளே நீ செட்டில் ஆகணும். அப்போ 21லேருந்து 30க்குள்ளே நீ திருமணத்தை பண்ணணும்ல. லக்கணத்தை புதன் தான். நான் படித்து தான் கல்யாணம் பண்ணுவேன், நான் படித்த பொண்ணு தான் எனக்கு வேணும். இந்த படித்த பொண்ணு, நான் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன், எம்பிபிஎஸ் படித்த பொண்ணு தான் இருக்கும். அந்த பொண்ணு எம்டி படிச்சிருக்கு, நம்மளோட கூட படிச்சிருக்கு, அதெல்லாம் வேண்டாம்ப்பா.
இந்த பொண்ணு எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன், இது பிடிஎஸ் தான் படிச்சிருக்கு, இது நமக்கு வேண்டாம், எம்பிபிஎஸ் படித்த பொண்ணே தான் வேணும். தயவு செய்து வேலைக்கெல்லாம் ஆள் எடுக்கலைங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கு கடைசி வரைக்கும் உங்கள் கூட வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை படி கட்டி உங்களை அந்த அந்த வாரிசையும் அந்த வம்சத்தையும் ஒரு தழைக்க வைக்கக்கூடிய ஒரு மகாலட்சுமி அது. அது படிப்போ எதுவுமே இல்லை. உங்களோட ஒத்து போய் உங்கள் வாழ்க்கையை நல்லா ஒரு கணவனும் மனைவியாக இருந்து சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துகிறது தான் அந்த நிகழ்வு.